எங்க அம்மா தானே, அம்மா குடுத்த கைடன்ஸ்ல இல்ல கழுத்துல நகை இருக்கணும், சரி இது போடணும் அப்படி இப்படின்னு போட்டு அனுப்பிச்சாங்க. எனக்கு என்ன ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அந்த மாரி ரொம்ப நிறைஞ்சு நகை இருந்தா பிடிக்கல. எனக்கு என்னோட லுக் பிடிக்கல. ஸோ தென் ஐ தாட் இல்ல நம்ம கொஞ்சம் சிம்பிளா போலாம். அந்த மாரி இனிஷியலா வந்து விபூதி, குங்குமம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு அப்ப நான் நினைச்சேன் இல்ல ஜோசியமோ எதுவுமோ வந்து ஒரு ரிலிஜனுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுக்கு இப்ப எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இல்லையா? எல்லா ரிலிஜனும் போய் பார்க்குறாங்க ஜாதகம். ஸோ இட்ஸ் நாட் வெறும் ஹிந்துஸ்துக்கு உண்டானது மட்டும் கிடையாது. இன்னொன்னு காலையில அப்படி ஒரு ப்ரோகிராம் நடக்கும்போது நான் போய் ஒரு விபூதியோ, சந்தனமோ, குங்குமமோ வச்சா, இங்க இருக்கிற பாதி பேர நான் நிராகரிக்கிற மாரி இருக்குன்றதுனால அத நான் கட் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாரி ஜுவல்லரி அள்ளி போடும்போது எனக்கு என்னமோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ அத கட் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் தாலி செயின் அண்ட் நைஸ் தோடு நல்லா போட்டுப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பிக் இயரிங் போட்டுக்கிறது. அவ்வளவுதான். ஸோ அதுக்கு மேல இல்ல. இன்ஃபாக்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, இன்னும் நீ கிராண்டா போட்டுக்கலான்னு. அதுக்குன்னு என்ன பண்ணுவேன், ஒரு 4, 5 ஜுவல்லரி பெரிய செட் வச்சிருப்பேன். தீபாவளி, பொங்கல், ஃபங்ஷன் வரும்போது சரி எதுக்கு அந்த குறை? அப்புறமா அங்கேயே சொல்லுவாங்க ஆஃபீஸ்ல, இன்னைக்காவது கிராண்டா வரலாம்ல. இட்ஸ் நாட் அவங்க சொல்லுவாங்க, இது உங்களுக்காக இல்ல, பார்க்குறவங்களுக்காக அப்படின்னும் பொழுது, சரி ஓகே. நல்ல நாள் அதுவுமா நல்லா நிறைய நிறைஞ்ச பட்டு புடவை, நல்ல நகை போட்டுட்டு